Hello everyone, welcome to my channel Vision Talks by Selvi. நான் தவச்செல்வி விஷன் தெரபிஸ்ட். உங்க குழந்தைங்க ஒரு நாளைக்கு ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்றாங்களா? அதாவது 1 மணி நேரத்துக்கு மேல போன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க கண்கள்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இதுல ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு மயோப்பியா அப்படின்னு சொல்ற கிட்ட பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது குழந்தைங்க ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்றப்போ ரொம்ப கண்ணுக்கு பக்கத்துல வச்சு யூஸ் பண்றாங்க. சோ இப்படி யூஸ் பண்றப்போ நம்ம கண்கள்ல இருக்க அந்த போக்கசிங் மசில்ஸ் எல்லாமே அதுக்கு அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப நார்மலா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு பொருளை பாக்குறோம் அப்படின்னா அதுல வர்ற இமேஜ் நம்ம கண்கள்ல பின்னாடி இருக்க ரெட்டினால போய் பட்டுதான் நமக்கு ஒரு கிளியர் இமேஜ் கொடுக்கும். பட் சேம் டைம் நம்ம குழந்தைங்க பக்கத்திலேயே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து வர இமேஜ் நம்ம கண்களோட ரெட்டினா, அதாவது விழித்திரைன்னு சொல்லுவாங்க, அதுல படாம அதுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்படி படுறதுனால என்னன்னா நம்ம கண்கள் ஒரு இமேஜ் பாக்குறப்போ அது மங்களா தெரியும். சோ இப்படி தெரியறதுனால நம்ம முன்னாடி கண்ணாடி வச்சு அந்த இமேஜை நம்ம ரெட்டினால பட வைப்போம். சோ ஓகே, இப்படி இந்த மாதிரி கண்ணாடி மட்டும் போட்டாலே போதுமா, நமக்கு விஷன் நார்மல் ஆயிருமா அப்படின்னா அதுவுமே கிடையாது. என்ன அப்படின்னா அதுவும் மெயினா இந்த வளர்ற வயசுல இருக்கிற குழந்தைங்க, ஒரு 15 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்ணிலுமே டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி நியர்லியா அவங்க பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம கண்கள் ஐ பாலோட லென்த்தே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. சோ இப்படி நடக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஃபாஸ்டா பவர்லயுமே சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது லாஸ்ட் வீக் என்கிட்ட ஒரு பேரண்ட் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, என் குழந்தைக்கு போன டைம் செக் பண்ணப்போ -1 தான் பவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டைம் செக் பண்றப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு 6 to 8 months தான் ஆகுது. பட் இப்ப செக் பண்றப்போ -1.75 இருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ எதனால இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா சேஞ்சஸ் பவர்ல வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கு இந்த மாதிரி பவர் ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் நியர் ஒர்க் பண்றதுமே ஒரு ரீசன் தான். இன்னொரு காமனான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மொபைல் போன்ஸ்ல இருந்து வர்ற ப்ளூ லைட். அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்க ரூம் டார்க்கா இருக்கப்போ இல்லைன்னா நைட் டைமோ யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ளூ லைட் டைரக்டா அவங்க கண்களை இது குழந்தைங்களை தாண்டி பெரியவங்களுக்குமே கண்ணுல பிரச்சனைகளை ஏற்படும். இந்த ப்ளூ லைட்னால நம்ம உடம்புல நார்மலா ப்ரொடியூஸ் ஆகிற மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் ரிடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆக்சுவலி இந்த ஹார்மோன் நம்ம ஸ்லீப் சைக்கிள ரெகுலேட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. சோ இதுல நமக்கு அந்த மெலட்டோனின் ஹார்மோன் அஃபெக்ட் ஆறதுனால குழந்தைங்களா இருக்கட்டும் இல்ல பெரியவங்களா இருக்கட்டும் தூக்கம் வர்றதுல பிரச்சனை வரும். அண்ட் அவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதே மாதிரி ப்ளூ லைட் நம்ம கண்கள்ல பல வருஷம் படுறப்போ நம்ம கண்களோட நரம்புகளுமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதனால பார்வை குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகளுமே அதிகம். அதே மாதிரி குழந்தைங்களோட கண்களுமே டயர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி கண் வலியா இருக்கட்டும் இல்ல தலை வலிக்கிற மாதிரி இல்லைன்னா கண் எரிச்சல், இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்மே குழந்தைங்க ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா உங்ககிட்ட மேபி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், போர்டு தெரிய மாட்டேங்குது, போர்டை பார்த்து எழுத முடியல, இல்லைன்னா ஸ்கூல்ல மிஸ் பசங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கூட பண்ணலாம். சோ இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் அவங்களால படிக்க முடியலங்கிறத தாண்டி அவங்க ரொம்ப நேரம் ஸ்கிரீன் டைம் எடுக்கிறனால கண்கள்ல வர்ற பிரச்சனைகள் தான். சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க குழந்தைங்க ஸ்கூல் போறப்போ போர்டை பார்த்து நோட்ல ப்ராப்பரா எழுத முடியல, இல்லைன்னா போர்டை பாக்குறப்போ கண்ணு சுருக்கி பாக்குறாங்க, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் டீச்சர்ஸோ இல்லைன்னா நீங்களோ அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ஒரு கண் செக்அப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிரீன் டைமே ஒரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி உங்க குழந்தைங்க கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் உங்க குழந்தைங்களுக்கு ஸ்கிரீன் டைம் கொடுங்க. இது இல்லாம மற்ற டைம்ல ஸ்ட்ரிக்டா ஸ்கிரீன் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிருங்க. இதுதான் உங்க குழந்தைங்களோட கண்களுக்குமே ரொம்ப நல்லது. அண்ட் இது சம்பந்தமா உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.